ஒரு ஆள் எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறார் என்றால் அவர் புகைக்கிறார் என்று சொல்லி கருதலாம். நேரம் இல்லை என்று சொன்னால் முக்கியம் இல்லாததான் நாங்கள் கையை விட வேணும். எக்ஸசைஸ் செய்யாமல் விடுறதால வார ரிஸ்க் வந்து சும்மா புகைக்கிறதுல வார ஆபத்துக்கு சமம். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் எக்ஸசைஸ் செய்கிறது நல்ல மட்டும் தெரியும், எக்ஸசைஸ் செய்யாட்டி ஆபத்துன்னு தெரியும். ஆனால் எக்ஸசைஸ் செய்கிறதில்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்ன்றது ஒரு புதினமான விஷயம், சரிதானே? அப்போ ஏன் எக்ஸசைஸ் செய்யலைன்னு கேட்டால் கிடைக்கிற மறுமொழியும் தெரியும். என்ன மறுமொழி கிடைக்கும்? நேரம் இல்லைன்றது மறுமொழி கிடைக்கும், சரிதானே? அப்போ எக்ஸசைஸ் செய்யாட்டி ஆபத்துன்னு தெரியும், செய்ய வேண்டியது முக்கியம் மட்டும் தெரியும், ஏன் செய்யலைன்றா என்ன மறுமொழி கிடைக்குமென்றும் தெரியும். ஆனபடியால் எக்ஸசைஸை பற்றி கதை சின்ன பிரியோசனம் என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. சரி, அப்போ அந்த எக்ஸசைஸ் செய்கிறது வந்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் இல்லை, சரிதானே? அதை வந்து நாங்கள் எக்ஸசைஸ் செய்யக்கலே மனதை சந்தோஷமாக தான் செய்யணும். உங்களுக்கு விருப்பமான ஒரு எக்ஸசைஸை செய்யலாம். சரி, ஒரு விளையாட்டு கொண்டு செய்யலாம், விளையாடுறதுக்கு ஒரு டைமு ஒதுக்கலாம். விளையாடுறதுன்னா இருந்து கொண்டு கம்ப்யூட்டர் கேம்ன்றது இல்லை, கிரவுண்டில் போய் வைக்க ஏதாவது ஒரு விளையாட்டுன்ற இது செய்யலாம். நீச்சல் நீந்துறது நல்லா, அதில் ஒரு குரூப்பாக சேர்ந்து நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நடக்கிறது பரவாயில்லை. அப்போ எங்களுக்கு பொருத்தமான எக்ஸசைஸை நாங்களாக தீர்மானித்து கொள்ளலாம். மற்றது எக்ஸசைஸ் செய்யாட்டிலும் பரவாயில்லை, ஏன் செய்யலேன்னு கேட்டால் நேரம் இல்லைன்றதை மட்டும் சொல்லாமல் விட்டாலே ஒரு பெரிய விஷயம். அரைக்கிணறு தாண்டியாச்சுன்றது கருத்து, சரிதானே? எங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்போ நேரம் இல்லைன்னு சொன்னால் முக்கியம் இல்லாததான் நாங்கள் கையை விட வேணும், சரிதானே? இதுதான் ஆக முக்கியம். முதல்ல எக்ஸசைஸ் செய்து போட்டு நேரம் இல்லாட்டி வேறு ஒன்றை செய்யாமல் விடலாம், சரிதானே? அப்போ இது எனக்கு நேரமில்லை எக்ஸசைஸ் செய்யலேண்டா அந்த கருத்து எங்களோட உள் மன நினைக்குது. எக்ஸசைஸ் அவ்வளோ முக்கியம் இல்லை, நேரம் இருந்தால் செய்யலாம், இல்லாட்டி செய்யாமல் விடலாம்னு சொல்லி. அப்போ எக்ஸசைஸ் செய்யாமல் விடுறதால வார ரிஸ்க் வந்து ஆபத்து வீதம் வந்து சும்மா புகைக்கிறதுல வார ஆபத்துக்கு சமம். ஒரு ஆள் எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறாருன்றா அவர் புகைக்கிறார் என்று சொல்லி கருதலாம், சரியா? கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் வைஸ் நாங்கள் எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறதும் புகைக்கிறதுக்கும் ஒரே அளவு ரிஸ்க் தான் வருது, சரிதானே? மற்றது இப்போ நாங்கள் அந்த பொதுவாக கரைச்சல் இல்லாமல் இப்போ பாஞ்சு முறிஞ்சு வளைஞ்சு தொங்கி அப்படி எக்ஸசைஸ் செய்ய வேணுமென்றது இல்லை. நடக்கிறது பரவாயில்லை, நடக்கிறத நாங்கள் பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்ல மாதிரி ஸ்பீடாக நடக்கிறது. ஸ்பீடாக நடந்தால் எவ்வளவு வேகத்தில் நடக்கிறோம்னு சொன்னால் ஒரு 5 km/h தான் எங்கள்கிட்ட அந்த ஸ்பீடாக நாங்கள் நடக்கிற நடை என்று சொல்லுவோம். அப்போ அந்த 5 km/h என்று சொல்லி நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் அரை மணித்தியால் நடந்தால் 2.5 கிலோமீட்டர் நடக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 2.5 கிலோமீட்டர் நடந்தோம்னா எங்களுக்கு காணும் அதோட போதுமான அளவு எக்ஸசைஸ் எடுக்கலாம். நடக்கைகளில் வந்து நாங்கள் எவ்வளவு வேகமாக நடக்கிறதுன்றதை நாங்கள் அசஸ் பண்ணுறது என்னென்னா, பக்கத்தில் வர ஆளோட கதை கேட்கல நாங்கள் இழைக்காமல் மூச்சு வாங்காமல் கதைக்கக்கூடிய அளவு ஸ்பீட் என்றால் காணும். இழைச்சி ஸ்பீடை குறைக்கலாம். ஸ்பீடை குறைச்சி நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளோட ஸ்மூத்தாக கதைக்கக்கூடிய அளவில். ஏன் இழைச்சி நடந்தால் என்ன பிரச்சனை? அடுத்த நாள் நடக்கிறதுக்கு மனம் சம்மதிக்கா, ஒரு ஷார்ட்டாக யோசிக்கும். இந்த பொழுதுபட்டு போச்சு, இந்த வெயில் கிடக்கு, குளிர் பனி, நாளைக்கு நடப்போம் என்று சொல்லி ஒரு ஷார்ட்டாக யோசிக்கும் மனம். அது அப்படிப்பட்ட மனம் தான் எங்களுக்கு இருக்குது, சரி? ஆனபடியாக நாங்கள் அதை ஹாப்பியாக ஒரு எங்களை கம்ஃபர்டபுளான ஸ்பீடில் நடக்கிறது நல்லா. இப்போ நாங்கள் சரியாக தான் நடக்கிறோமோன்னு பார்க்குறதுன்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துக்கு 110 ஸ்டெப் வச்சோம்னா அது 5 km/h இதுக்குள்ள வரும். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் வந்து 110 ஸ்டெப்ஸ் வச்சோம்னு சொன்னால் அது எங்களோட அந்த பிரிஸ்க் வாக்கிங்ன்றதுக்கு வரும். எங்களுடைய அந்த பிஹேவியரல் இது வந்து நாங்கள் அந்த ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் பாவிக்கிறது, அதில் அந்த ட்ரக்ஸ் கூடாத விஷயங்களை பாவிக்கிற விஷயத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். அப்போ முந்தி வந்து ஆல்கஹாலில் கொஞ்சம் ஆல்கஹால் இருந்தால் உடம்புக்கு நல்லதோ அல்லது எவ்வளவு ஆல்கஹால் எடுத்தால் உடம்புக்கு கெடுதல் இல்லைன்ற விஷயம் உண்டு என்றது இருந்தது. இப்போ வந்து இந்த அந்த ஆராய்ச்சிகளும் சொல்லுது கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்தாலும் ஆபத்து தான், சின்ன அளவு எடுத்தாலும் அதுக்கு ஒரு சேஃப்டி லிமிட்ன்றது இல்லை. இப்போ புகைக்கிறது எவ்வளவு புகைச்சால் உடம்புக்கு கெடுதல் வராது என்றால் அதுக்கும் சேஃப்டி லிமிட் இல்லை, கொஞ்சம் புகைச்சாலும் ஆபத்து. அதே மாதிரி தான் ஆல்கஹால்ன்றதும்
அது கூடாது. சும்மா எங்கட மனதை திருப்திப்படுத்த டாக்டர் சொன்னவர் ராவிலே எடுக்கலாம்னு, பசிக்கு தான் எடுக்கிறேன்னு, சின்னனா தான் எடுக்கிறேன், இடக்கடை தான் எடுக்கிறேன், பாட்டியில் தான் எடுக்கிறேன், பியர் தான் எடுக்கிறேன்ன்றதெல்லாம் நாங்கள் எங்களை நாங்களே சமாதானப்படுத்தி கொள்ளுறோம். ஆனபடியாக தான் இப்போ இது மாறி மாறி வந்து திருப்பி இப்போ பழைய 0வில் வச்சிருக்கு. இதுக்காகத்தான் எங்களோட முந்தின காலத்தில் அந்த குடிவகை பாவிக்கிறத பஞ்சமா பாதகங்களில் வகைப்படுத்தி வச்சுருந்தவர். சரிதானே? பிறகுதான் மாபாதகம் இல்லையாண்டி இப்போ திருப்பி மாபாதகம் தான். சரிதானே? ஆனபடியாக கொஞ்சம் மாபாதகம் செய்கிறது பாதகம் இல்லையான்ட்டு வேற, அது சும்மா பாதகமும் இல்லை, மாபாதகம். சரி, அதோட பஞ்சமா பாதகம் என்ற வேறு காரணத்தால் உள்ளுக்கு போய் குறைஞ்சது 5 ரூபாய் பழுதாக்கி போடும். சரிதானே? ஆனபடியால் அது கூடாது என்ற விஷயத்தை பார்க்க வேணும். அப்படி தெரிஞ்சவன் பாவிக்கத்தான் பொரியல் ஐயையோ ஆபத்துண்டு தெரிஞ்சு கொண்டு பாவிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு பாவிக்கிறது பரவாயில்லை. சரிதான்? அதை நியாயப்படுத்துறதுக்கு செண்டிச்சு பிரியோசனம் இல்லை. தொற்றா நோய்கள் வராமல் நாங்கள் தடுக்கிறதுக்கு கவனம் எடுத்தோம் என்றால் காணும்.